டிஎன்பிஎஸ்சி தேர்வில் சர்ச்சை எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் முடிசூடும் பெருமாள் என்பதற்கு காட் ஆஃப் ஹேர் கட்டிங் என மொழிபெயர்த்ததால் சர்ச்சை எழுந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, எந்த தேர்வில் இது தொடர்பான கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது, என்ன விளக்கம் தரப்பட்டிருக்கிறது டிஎன்பிஎஸ்சி தரப்பில், விவரம் என்ன? தமிழகம் முழுவதும் நேற்றைய தினம் இளநிலை உதவி வரைவாளர் பணிக்காக தேர்வு டிஎன்பிஎஸ்சி சார்பில் தேர்வு என்பது நடைபெற்றது. இந்த தேர்வில் தான் ஐயா வைகுண்டர் குறித்த கேள்வி ஒன்று தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருப்பது ஐயா வைகுண்டர் பக்தர்கள் அதே போன்று பாஜக உள்ளிட்டோர் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. மிக முக்கியமாக ஐயா வைகுண்டர் குறித்த கேள்வியின் ஆங்கில மொழிபெயர்ப்பில் அவரது தந்தை முடிசூடும் பெருமாள் என ஐயா வைகுண்டரின் பெயரை தி காட் ஆஃப் ஹேர் கட்டிங் என தவறாக மொழிபெயர்த்து அதற்கான கேள்வி என்பது கேட்கப்பட்டிருந்தது. அதே போன்று அரசு பணி தொடர்பாக மிக முக்கியமாக மற்றொரு கேள்வியாக மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் சரியான கூற்றுகளை கண்டறியவும் என கேள்விக்கு தி பெஸ்ட் யூனிட் தி நேஷனல் அவார்டு பிச்சை எடுத்தார்கள் எனவும் இரண்டு முக்கியமான கேள்விகளுக்கு தவறான மொழிபெயர்ப்பு எழுந்தது மிகவும் சர்ச்சையாக எழுந்திருக்கிறது. இதற்கு தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜகவுடைய நிர்வாகிகள் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்.கே. பிரபாகரிடம் நாம் நேரடியாக பேசும் பொழுது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் முழுமையான மதிப்பெண்கள் வழங்கப்படுவது மற்றும் அதற்கான விளக்கம் தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக டிஎன்பிஎஸ்சியின் இணையதள பக்கத்தில் முழுமையான விளக்கம் என்பது வெளியாகும் என தெரிவித்திருக்கிறார் பாலா. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். டிஎன்பிஎஸ்சி சார்பில் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி சர்ச்சை எழுப்பியிருக்கிறது. டிப்ளமோ ஐடிஐ படித்தவர்களுக்கான தேர்வில் காட் ஆஃப் ஹேர் கட்டிங் என்ற மொழிபெயர்ப்பில் சர்ச்சை எழுந்திருக்கிறது. வைகுண்ட சுவாமிகளின் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க என்ற 132வது கேள்வி இந்த சர்ச்சை எழுந்திருக்கிறது.